Hello Sunifels, I'm Siddha Sundar Rajan and welcome back to Sidhukan #8. டாக்ஸிக் படத்தோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னடா இன்டர்நேஷனல் லெவலுக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்கேன், இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ண போறேன் அப்படி எப்படிங்கிறீங்க. ஸோ கேஜிஎஃப் விட பயங்கரமான படமா? ஏன்னா கேஜிஎஃப் சொன்னாங்க கேஜிஎஃப் சாப்டர் 2 ரிலீஸ் ஆகும்போது இங்கிலீஷ் வெர்ஷன் தியேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது முடியல. அதுக்கப்புறம் சலாருக்கும் சொன்னாங்க, சலாருக்கும் பாட்டோம்னு சொல்லிட்டு அதுவுமே அவங்களால பண்ண முடியல. தியேட்டரிக்கலுக்கு இங்கிலீஷ் டப்டு வெர்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முடியல. அது வந்துட்டு பல படங்களா தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பேன் இண்டியன் மூவிஸ்ல ஒவ்வொரு படமே அதை ட்ரை பண்ணாங்க. இங்கிலீஷ் டப்டு வெர்ஷன் தியேட்டரிக்கல் ரிலீஸுக்காக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, பட் முடியல. ஃபைனலி இப்ப ராமாயணம் தான் நடக்குது, பட் அதுவுமே ஏஐயால தான் நடக்குது. எனக்கு அது பிடிக்கல. ஏஐ மூலியமா லிப்சிங் பண்ணிருக்காங்க, அது எனக்கு பிடிக்கல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை எதிர்க்க தான் செய்யறேன். I would gladly sacrifice my life. Right, அது ஒரு தனி சாப்டர், அதை விடுவோம். ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமா இது ஏதோ பண்றீங்களா, அவ்வளவு ப்ரொமோஷன் பண்றீங்க, இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ண போறேன் அப்படி இப்படிங்கிறீங்களா, அப்படி என்னதான்டான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கமான அதே அப்பம் புள்ள சண்டையை தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு அப்பாவுக்கு பிள்ளைக்கு என்ன சண்டைங்கிறதா தெரியல. அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ சர்க்கஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏமாத்திருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்துட்டு ஒரு காலத்துல உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருந்து குழந்தை பெற்று அந்த மாதிரி போயிருக்கும், அதுக்கப்புறம் விட்டு போயிருப்பாரு போல இருக்கு. ஸோ ஒரு பழிவாங்க கூட ஒரு பையனா தான் இருக்காப்புல. பட் பழிவாங்க கூட பையனா இருக்கிறது அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிளீஷேவான கதையா இருந்தாலும் கேரக்டரா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அப்பா வந்துட்டு சரியான பொம்பளை பொறுக்கிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் ஃபுல்லுமே காமிச்சு வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் இந்த படத்துல கேஸ்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் தனித்தனி கேரக்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ கீது மோகன்தாஸ் அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரிலாம் அந்த சைடு நான் போல. பொதுவாவே சொல்றேன், ஒரு கதையை வந்துட்டு ஏன் இந்த மாதிரி இப்படி ஒரு கதையை எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஹோப்புங்கிறது இருக்கு. மேபி இதெல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான் பண்றாங்க, ஆடியன்ஸ் உள்ள வர வைக்கிறதுக்காக தான் பண்றாங்க. எப்படி டிராகன் படத்துல வந்துட்டு ட்ரைலர்ல பாக்குறதுக்கு வந்துட்டு இது டூர் இது சாரி அதனால சொன்னாங்களே டான் 2 அந்த மாதிரிலாம் சொன்னாங்களே, ப்ரொமோஷன் வேணும்னு இப்படி பண்ணி இப்ப தியேட்டருக்கு வர வச்சு அப்புறம் தியேட்டருக்கு வந்து ஒன்னு திருப்பி போட்டது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோப்புங்கிறது இருக்கு டாக்ஸிக் மேல. இருந்தாலும் வெயிட் பண்ணி தியேட்டர்ல பார்ப்போம், ரிலீஸ்க்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். நான் மேபி ரிலீஸ்க்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே போற மாதிரி இருக்காது. நான் மேக்ஸிமம் ஹாய் படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த சைடு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்துட்டு நான் லேட்டா தான் போவேன் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ பார்ப்போம் இந்த படம் உண்மையிலே என்ன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. கர்மா இஸ் பூமராங்கிற மாதிரி வந்துட்டு டூட் படத்துல அகனுக்கு நடந்தது இப்போதைக்கு குரலுக்கு நடந்திருக்கு. ஸோ அகன் வந்துட்டு தான் பெக்காத பிள்ளைய வந்துட்டு தாளாட்டி பாலூட்டி வளர்த்து நீ என்னை விட்டுட்டு போன உடனே என்னை மறந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்பார்ல, அதே மாதிரி இப்போதைக்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல குரல், அதாவது நம்ம மமிதா பைஜு அதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ற மாதிரி தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்குங்கிறது எனக்கு தெரியுது. இதுதான் கதையா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம மட்டும் சும்மா ஒரு அசம்ஷன் வைக்கிறேன். என்ன மேட்டர்னா அந்த குழந்தைக்கு ஏதோ போன்ல ப்ராப்ளம் ஆபரேஷன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஆபரேஷனுக்கு வந்துட்டு மேபி அம்மாவுடைய பெர்மிஷனுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டாக்டர் சைட்ல இருந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி அவருடைய அதாவது சூர்யா சாரோட அந்த கேரக்டர், அந்த விஸ்வநாத் கேரக்டர் அவங்க ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆறு அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியல, இறந்துட்டாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு அவங்க பிரிஞ்சிருக்காங்களோ இறந்துட்டாங்களோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போதைக்கு அவங்க அம்மா தேவைப்படுறாங்க, அந்த ஆபரேஷன் நடத்தணும் அப்படின்னா அவங்க அம்மா தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் மமிதா பைஜோ மேபி அம்மாவா நடிக்க வைக்கிறதுக்காக வர மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை வந்துட்டு விஸ்வநாத் அவருடைய குழந்தையே கிடையாது, அவர் வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. பட் அதுக்கான ப்ராப்பர் ரிப்போர்ட்ஸ் இல்ல. ஸோ அம்மா இருந்தாதான் அதாவது அவங்களுடைய பயாலஜிக்கலான அம்மா இருந்தாதான் அந்த போன் ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு மமிதாவை அம்மாவா வந்துட்டு நடிக்க வச்சு அந்த ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஸ்பேன் ஆஃப் பீரியட்ல தான் வந்துட்டு மமிதாவுக்கு இவங்க மேல காதல் வருது. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது ஒரு கதையிலையும் குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிறது ஒரு கதையும் போகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைட்டா ஹாய் நானா, லைட்டா இந்த படம் அந்த படம் சொல்லிட்டு லைட்டா வருது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல எமோஷனல் ஸ்ட்ரக்சருங்கிறது இது உள்ள இருக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்றதுதான் உண்மையா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ நல்லா இருக்கணும், அந்த ஹிஸ்ட்ரிக்கை வந்து சூர்யா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது, பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேசாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாய் படத்தை ஆகஸ்ட் 14 இருந்து ஆகஸ்ட் 28 தள்ளி வச்சுட்டாங்க. விஸ்வநாத் சென்சோட ரிலீஸ் ஆயிருந்தா கூட ஏதோ கொஞ்சமாவது கூட்டம் வந்திருக்கும். டாக்ஸி கூட வச்சிருக்கானுங்க, அங்கதான் எல்லா பைத்தியக்கார கூட்டமும் போகும். ஹாய் படத்துக்கு பெருசா கூட்டம் வராதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் போற ஷோவை கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாய்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ்ங்கிறது கொடுப்பேன். மேபி நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிலீஸ் டேட் மாத்துறதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு கிஸ் படத்துல வாங்கின அடியாதான் இருக்கும் சொல்ல நினைக்கிறேன். கிஸ் படம் என்னதான் பயங்கரமா இருந்தாலும் சூப்பரா இருக்குன்னு ரிவ்யூ சொன்னாலும் பெருசா கூட்டங்கிறது வரல கவினுக்கு. அது கவினோட மைண்ட்ல இருந்துட்டு இருக்கும்னு சொல்றேன். அதனாலதான் ரிலீஸ் டேட் மாற்றம் இந்த வேலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப மாறிட்டாங்க. சோ என்னதான் இப்ப எதிரில வந்துட்டு ஜனநாயகர் மாதிரி ஒரு பெரிய படம் வந்தாலும் கூட, ஸ்பைடர்மேன் ஒரு பெரிய படம் வந்தாலும் கூட நல்ல கதையா இருந்தா எதிரில் இருக்கிற ஒரு சின்ன படமும் ஓடத்தான் செய்யுது. சோ பாப்போம்
இந்த வாரத்துல 2 பேருமே சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அனிருத், இந்த பக்கம் சாய் பேக்கர்னு சொல்லிட்டு அனிருத் டிசி மூவி வச்சு பயங்கரமான அந்த மியூசிக்கை போட்டு பயங்கர வேலைகள்லாம் பண்ணிட்டாப்புல. ஏதோ 15 ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே இன்னும் ஒரு ட்ராக்ஸ் கூட படத்துக்குள்ள இருக்கு. நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் அது ஓஎஸ்டியா வரும், இல்ல தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கல்யாண பொஷன்ல ஒரு ஃபைட் சீன்ல ஒரு மியூசியம் வருது. அது இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண 15 ஆல்பம்லயே அந்த 15 ட்ராக்கை விடவும் பயங்கரமா இருக்கு. எனக்கு அதுதான் டாப் நாச்சா இருக்கு. 15 ட்ராக் உங்களுக்கு அங்க பாருங்க, அது பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த பக்கம் அனினா, இந்த பக்கம் சாய் வந்துட்டு டிசி மூவி ரிலீஸ் காலையிலேயே வந்துட்டு கருப்பு ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. எத்தனை நாளா கேட்டுக்கிறாங்க, பிளான் பண்ணி ரிலீஸ் பண்றாப்ல போல இருக்கு. கரெக்டா டிசி மூவி ரிலீஸ் அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்துச்சு. சோ அந்த படத்துல வந்துட்டு சில பிஜிஎம்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே கேட்டு வச்சிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு ஓய்ஸ்ல நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா அந்த உருமு வேங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் வெர்ஷன் இருக்கும் வேற பார்க்க, அது பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரிகர் லாயஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போன்ல வந்துட்டு இந்த மாதிரி 7 கலர்ல இருந்து பேசுறேன் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் திட்டிடுவாங்க. அப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் கால் பண்றா அப்படிங்கும்போது எல்லாரும் கோட்டு மூடிட்டு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வரும், பயங்கரமா இருக்கும். அந்த பிஜிஎம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் கூட அந்த சிங்கமோடைய பிஜிஎம் மட்டும் இன்னும் வர துரசிங்கம் பிஜிஎம் எனக்கு தெரிஞ்சு அந்த ரைட்ஸை ஹோல்டு பண்ணியிருக்கிறது சன் பிக்சர்ஸ் தான் நினைக்கிறேன். சன் டிவி தான் அதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மேபி சன் பிக்சர்ஸும் வந்துட்டு சாய் பேங்கரும் சேர்ந்து அதை வந்துட்டு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. சன் டிவியோட அந்த சேனல்ல தான் வரும். லேட் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஓஎஸ்டி மட்டும் தான் இன்னும் வரல. பார்க்கலாம், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூடி சீக்கிரம் வரலாம். ராஷிகான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ரீசெண்டா. அதுல வந்துட்டு இந்த தர்மன் படத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்கிறது இந்த இன்டர்வியூ மூலமா தான் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது இவங்க இந்த படத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த படத்துல அவங்க ஒரு முக்கியமான எமோஷனல் கேரக்டர் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மேபி கதையில வந்துட்டு அந்த ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட்டுக்கான அந்த கேரக்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொடக்க புள்ளி, அந்த கதைக்கான தொடக்க புள்ளி இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. பார்ப்போம் என்ன மாதிரி படமா இருக்குன்னு சொல்லிட்டு. ரவி மோகன் யோகி பாபு வச்சு ஆர்டினரி பர்சன் சொல்லிட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூ வந்துட்டு கொடுத்திருக்காரு. ஸோ அதுல இன்னொரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்ன மேட்டர் அப்படின்னா, ப்ரோ கோட்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாருல எச் சூர்யா, இவரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தெலுங்கு ஆக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம டிக்கினோட படத்தோட டைரக்டர். ஸோ அந்த படத்துல வந்துட்டு ப்ரோ கோடுங்கிற டைட்டில் ப்ரோ கிளப்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்களாமா. பிகாஸ் அது பேர்ல ஏதோ சரக்கு பாட்டில் இருக்கு போல இருக்கு, நமக்கு தெரியல. அதுக்காக ஏதோ கேஸ் போட்டுருவா போல இருக்கு. நமக்கு இந்த கான்ட்ரவர்சியே வேணும்னு சொல்லிட்டு டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ மூலமா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்துட்டு எப்பயோ அனௌன்ஸ் ஆனது, இன்னுமே ஒர்க் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கராத்தே பாபு, அதுக்கப்புறம் ஆர்டினரி பர்சன், அதுக்கப்புறம் அந்த ப்ரோ கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரவிமோகனுக்கு பராசக்திக்கு அப்புறமா ஆளே வந்துட்டு காணும். இந்த கராத்தே பாபு 28 சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டா ரிலீஸ் ஆயிருமாங்கிறது எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. கராத்தே பாபு வருது ப்ரோ, வருது ஆகஸ்ட் 28 வருது. ஆள் இன்னுமே கூட அந்த டிவோர்ஸ் இஷ்யூல இருந்து கொஞ்சம் வெளியே வராம தான் இருக்காப்புல. இன்னும் கூட அந்த ஒரு சோகம், ஒரு வெறுப்பு, ஒரு வாழ்க்கை மேல வந்து என்னடா விரக்தியா இருக்கும் அந்த ஒரு விஷயங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம சப்போர்ட் கொடுப்போம். கராத்தே பாபு மூலியமா ஒரு கம்பேக்குங்கிறது தலைவருக்கு வரும்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கடைசியா விஷாலோடைய மகுடம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவரே இந்த படத்தை வந்து டேரக்டும் பண்றாரு. ட்ரெய்லர் பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த மாதிரி நான் சொன்னதே கிடையாது. அதாவது ஒரு ட்ரெய்லர் இப்போ கட் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய டைப்ஸ்ங்கிறது இருக்கு. ஸோ சும்மா ரேஜ் பைட்டுக்காக வந்துட்டு இப்போதைக்கு கதையில ஒண்ணுமே இல்லைனாலும் கூட சும்மா எதையாவது வந்துட்டு ஒரு கான்செப்டை வச்சு பயங்கரமா ஒரு ட்ரெய்லர் வந்துட்டு பண்ணலாம். இல்ல ஒரு சிம்பிளா ஒரு நல்ல ட்ரெய்லராச்சும் பண்ணலாம். பட் கண்ணா பின்னாடி எங்கெங்கயோ போகுது, ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு. அதாவது ஒரு படத்தை ஃபுல் படத்தை எடுத்து வச்சுட்டு வேற ஃபுட்டேஜை குட்டி குட்டியா வெட்டி அதெல்லாம் சும்மா மாத்தி போட்ட மாதிரி இருந்துச்சு. திடீர்னு சாங் வருது, திடீர்னு ஃபைட் வருது, திடீர்னு அவன் வரான், திடீர்னு இவன் வரான், என்னங்கிறதே புரியல. 3 விதமான கேரக்டர் காட்டுறாங்க விஷாலு. ஸோ அதில் விட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ரவுடியா இருக்கக்கூடிய யங்கான கேரக்டரும் ஓல்டாகிற கேரக்டர் ஒரே ஆளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது போக பிரசன்ட்ல இருக்கக்கூடிய இந்த துஷாரா விஜயன் கூட வந்துட்டு வர அந்த ஒரு கேரக்டர் 2 பேர் தான். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. பட் கதையா எனக்கு என்னன்னே புரியல. எனக்கு வந்துட்டு அதாவது ட்ரெய்லர் ஒழுங்கா இருந்தா தான் என்னால கதையவே கணிக்க முடியும். ட்ரெய்லரே ஒரு மாதிரி குளறுபடியா இருந்தா என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் டீம்ல இவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு சரியா பண்ணல. எப்படின்னா அந்த போன வீடியோ ஜிடி நாயுடுவோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருந்தேன்ல, மாதவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷனுங்கிறதுனால டெக்னிக்கல் சைட்ல வந்துட்டு ராக்கெட்ரி படத்துல சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவருமே வந்துட்டு டெக்னிக்கல் சைட்ல நிறைய விஷயத்த கண்டுக்காம விட்டுருக்காப்புல. அதனால நிறைய குளறுபடிங்கிறது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன டீசரு சாங்கு அதுலயே சவுண்ட் மிக்ஸ்ல நிறைய பிரச்சனைகள்ங்கிறது இருந்துச்சு. டெக்னிக்கலா பயங்கரமான பிரச்சனைங்கிறது இருக்கு. கதை மட்டும் நல்லா இல்லை அப்படின்னா படம் வந்துட்டு அவ்வளவுதான் மண்ணை கவிரும். கதை மட்டும் ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் கூட ஓட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல்ல பயங்கரமான அடிங்கிறது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜுக்கும் இப்ப இருக்கிற ஃபுட்டேஜுக்கும் சினிமாட்டோகிராஃபி கிரேடிங்கே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஒரு கிரேடிங்கே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சொதப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. டைரக்ஷனல் டெபியூ விஷாலுக்கு அதை ப்ராப்பரா பண்ணணும். ஒரு மாதிரி குளறுபடியா இருக்கு. கமெண்ட்ஸ்ல சில பேர் மார்க் ஆண்டனி வைப்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உண்மைதான், அந்த ஸ்டைல்ல ஒரு ட்ரெய்லர் கட் தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மார்க் ஆண்டனி மாதிரியாச்சும் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதையும் ஒரு மாதிரி பண்ணி அவங்களதும் ஒரு மாதிரி பண்ணி ஒரு மாதிரி கோலரா இருக்கு. பட் பார்ப்போம் படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அந்த அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொன்று வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பேட்ஸ்மேன் சுந்தரராஜன் போயிட்டு வரேன்.